சின்ன தடாகத்தில் ஸ்ரீ ஐஸ்வர்யா மருத்துவமனையின் புதிய கட்டிட திறப்பு விழா பத்மஸ்ரீ டாக்டர் ஜி பக்தவத்சலம் திறந்து வைத்தார். கோவை சின்ன தடாகம் பகுதியில் கடந்த 20 ஆண்டுகளாக மருத்துவ சேவை ஆற்றி வரும் ஸ்ரீ ஐஸ்வர்யா மருத்துவமனை நவீன வசதிகளுடன் கூடிய புதிய கட்டிட திறப்பு விழா இன்று காலை நடைபெற்றது. விழாவிற்கு கேஜி மருத்துவமனையின் தலைவர் பத்மஸ்ரீ டாக்டர் ஜி பக்தவத்சலம் தலைமை விருந்தினராக கலந்து கொண்டு புதிய மருத்துவமனை கட்டிடத்தை திறந்து வைத்து சிறப்புரையாற்றினார். மருத்துவமனையின் நிறுவனர் டாக்டர் டி பரமேஸ்வரன் மற்றும் நிர்வாக மற்றும் மனிதவளத்துறை தலைவர் பானுப்பிரியா பரமேஸ்வரன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். கடந்த 2 தசாப்தங்களாக இப்பகுதி மக்களுக்கு வழங்கி வரும் சேவையை இந்த புதிய நவீன கட்டிடத்தின் மூலம் இன்னும் மேம்பட்ட தொழில்நுட்பத்துடன் தொடர உள்ளதாக அவர்கள் தெரிவித்தனர். விழாவில் கௌரவ விருந்தினர்களாக IMA தலைவர் தேர்வு டாக்டர் AK ரவிக்குமார், IMA அரசு மற்றும் கார்ப்பரேட் விவகாரங்கள் இயக்குநர் டாக்டர் S கார்த்திக் பிரபு, ESI மருத்துவக் கல்லூரி முன்னாள் பேராசிரியர் டாக்டர் N தமிழ்ச்செல்வன், IMA கோவை தலைவர் டாக்டர் P கோஷல்ராம், IMA கோவை தலைவர் டாக்டர் R ஸ்ரீ ராமலிங்கம், IMA நிதிக் செயலாளர் டாக்டர் R பாலமுருகன், தலைமை கட்டிட கலைஞர் S கண்ணன் மற்றும் சின்ன தடாகம் பகுதி உள்ளாட்சி பிரதிநிதிகள், பல்வேறு சங்கங்களின் நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள் என திரளானோர் கலந்து கொண்டனர். புதிய கட்டிடத்தில் மகப்பேறு மருத்துவம், சர்க்கரை நோய் சிகிச்சை, எலும்பு முறிவு சிகிச்சை மற்றும் கண் சிகிச்சை உள்ளிட்ட பல்வேறு துறைகளுக்கான நவீன வசதிகள் செய்யப்பட்டுள்ளன. ஐஸ்வர்யா குழுமத்தின் கீழ் செயல்படும் ஐஸ்வர்யா கல்வி ஆலோசனை மையம், பானுப்பிரியா பார்மாசூட்டிகல்ஸ் ஆகிய நிறுவனங்களின் உறுப்பினர்களும் விழாவில் பங்கேற்றனர். என்னோட ஊருன்னு தான் நான் சொல்லுவேன். என்னுடைய மக்கள் அவங்களோடய நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். நான் ஒரு பிரியப்பட்டு தான் ஒரு சின்ன தடாகம் வில்லேஜுக்கு நான் என்னுடைய ஸ்டார்ட் பண்ண என்னுடைய ப்ராக்டிஸை ஊர் மக்களுடைய ஒரு சப்போர்ட்னால முதல்ல நான் இங்கே 2005 வந்தப்போ எனக்கு எதுவுமே யோசிக்காமல் கோவிந்தராஜ் அண்ணா இந்த பில்டிங்கை எனக்கு வாடகை கொடுத்தாரு. தடாகம் ஜங்ஷனில் இன்றைக்கி 21ஆம் ஆண்டாக ரன் பண்ணிகிட்டு இருக்கேன். அண்ணா கோவிந்த் அண்ணா முன்னாடி வாங்க. அவர் பார்த்தீங்கன்னா வாடகை அட்வான்ஸு என்ன எதுவுமே எனக்கு யோசிக்கவே இல்லை. நீங்கள் இந்த டாக்டர் தொழில் பண்ணுறேங்கிறங்காட்டிக்கு உங்களுக்கு ஒரு ரூம் தரேன், நீங்கள் எப்போ வேணால் நீங்கள் அதை ப்ராக்டிஸை ஆரம்பிச்சுக்குங்க அப்படின்னாரு. ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருந்தது. அதே எனக்கு ஒரு பெரிய வரவேற்பாக இருந்துச்சு. அதனால் அன்னைக்கிருந்து நான் தொடங்கி அப்படியே ஒரு ஃபேமிலியாகவே நான் இங்கே இருக்க ஆரம்பித்தேன் தடாகத்தில். அதை ஒட்டி வடக்கு வீதி, எங்கள் ஆஸ்பத்திரி ஒட்டி உள்ள சந்துகள்லாம் எனக்கு ஒரு சொந்த பந்த மாதிரியே 2-3 பேத்துக்கு நான் ஹவுசிங் லோன் வாங்குறதுக்கு கையெழுத்து போட்டிருக்கேன். அதாவது சொந்தக்காரன் கூட போட மாட்டான். ஏன்னா அவங்களோட நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். இந்த வடக்கு வீதியில் பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 பேத்துக்கு அவங்க வீடு கட்டுறதுக்கு நான் சப்போர்ட்டே பண்ணியிருக்கிறேன். யாருக்குமே வெளியே தெரியாது. ஏன்னா நான் ஃபேமிலியாக நினைக்கிறேன். அவங்கள குடும்பமாக அவங்களோட வாழ்ந்துட்டு இருக்கேன். அவங்க நோயை சரி பண்ணுறதுக்கு தான் நான் வந்தேன். ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலையில் நான் அவங்களோட ட்ராவல் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாச்சு. அவங்க ஊர்லேயே அப்புறம் இடம் வாங்கி கோவில் கட்டி அப்படியே நான் என்னுடைய லைஃப்பையும் கொண்டு போக ஆரம்பித்தேன். என்னுடைய சில்ட்ரன்ஸும் என்னோட சேர்ந்து ஒர்க் பண்ண ஆரம்பித்தாங்க. என் மனைவி, என்னுடைய குடும்பமும் எனக்கு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டாக இருந்து இந்த 20 ஆண்டுகள் சேவை, இன்னைக்கு 20 ஆண்டுகள் செலிப்ரேஷன் எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். என்னுடைய ட்ரீம், என்னால் மறக்க முடியாத ஒரு விஷயம். எனது 20 ஆண்டுகள் என்னுடைய தடாகத்தில் நான் ட்ராவல் பண்ணது லைஃப்பில் ஒரு பெரிய எனக்கு ஒரு அச்சீவ்மெண்ட். இன்றைக்கி இந்த 20 ஆண்டுகள் இன்றைக்கி செலிப்ரேஷனுக்கு இத்தனை பேர் நீங்கள் வந்திருக்கீங்க. அதோடையே புதிய கட்டிட திறப்புலாவும் வச்சு என்னுடைய குரு மென்டார் அவர் பக்தவத்சலம் சார், அவர் ரொம்ப நேரம் இருந்தார். எல்லாத்துக்கும் ஒரு பிடித்தமான ஒரு மனிதர். அவர் ரொம்ப நல்லா எல்லாத்தோடையும் பழகுவார். அவர்கிட்ட சில விஷயங்கள், நிறைய நல்ல விஷயங்கள் அவர்கிட்ட நான் கற்றுக்கிட்டேன். 2003 2005 வரைக்கும் 2 ஆண்டுகள் நான் கேஜியில் பணிபுரிஞ்சிட்டு இருந்தேன். அப்போ அவருக்கு எப்படி என் மேலே ஒரு விருப்பம் வந்துச்சு அப்படின்னு சொன்னால், நான் டைம் பார்க்காம அவருக்காக நான் ஒர்க் பண்ணிட்டு இருப்பேன். ஒரு நாளைக்கு 14-15 மணி நேரம்லாம் நான் கேஜியில் ஒர்க் பண்ணியிருக்கிறேன். அவரையவே நான் இம்ப்ரெஸ் பண்ணியிருக்கிறேன். அதனால் அவர் என்னை விட்டே கொடுக்க மாட்டார். இன்றைக்கும் எனக்காக இவ்வளோ தூரம் இவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணி இருக்கிறாருன்னா என்னுடைய அந்த சர்வீஸ் தான். அந்த சர்வீஸை தொடர்ந்து நான் சின்ன தடாகத்தில் ஆரம்பித்தேன் 2006ஆம் ஆண்டு. இன்றைக்கி 20 ஆண்டுகள் நம்ம ட்ராவல் பண்ணியிருக்கிறோம். ஸோ தடாக மக்கள் என்னோட சேர்ந்து ட்ராவல் பண்ணியிருக்கிறாங்க. என்னுடைய சொந்த பந்தம், என்னுடைய குடும்பம், எங்கள் அம்மா விஷாலாட்சி அம்மாள், என் மனைவி பானுப்பிரியா, என் குழந்தைகள் மதிவதனன், ஸ்ரீ ஐஸ்வர்யா, என்னுடைய சகோதரிகள் புவனேஸ்வரி, ஜெயலக்ஷ்மி, என்னுடைய மாமனார் மாமியார், இவங்கெல்லாம் ஒரு குடும்பமாக என்னுடைய மருத்துவ ப்ராக்டிஸில் என்னோட இன்வால்வ் ஆகுறாங்க. ஒரு கேம்ப் நடத்துகிறேன்னா எங்கள் மாமனார் ஹெல்ப் பண்ணுவார், எங்கள் ஃபேமிலியே எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, எங்கள் அக்கா பசங்க எனக்கு ஒர்க் பண்ணுவாங்க. அதனால தான் என்னென்னா என்னால் ஈஸியாக
இதெல்லாம் வந்து ரன் பண்ண முடியுது. எப்படி பண்ணுறாரு டாக்டர் பரமேஸ்வரன் எல்லாரும் கேட்பாங்க. குடும்பம் தான் எனக்கு பின்னணி வந்து என்னுடைய குடும்பம். ஸோ நான் ஒரு ஃபங்க்ஷன் பண்ணுறேன் அப்படின்னா என்னை விட என்னோடய குடும்பம் அதிகமாக இன்வால்வ் ஆயிடுவாங்க என்னுடைய குடும்பத்துக்காக. அதனால் இன்னைக்கு இந்த தருணத்தில் என் குடும்பத்துக்கு நான் நன்றி சொல்கிற கடமைப்படுறேன். அதுபோக என்னுடைய ஸ்டாஃப், மறக்க முடியாத என்னுடைய ஸ்டாஃப் என்னுடைய ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்காங்க. நிறைய மருத்துவ நண்பர்கள் ஒரு 10-15 ஆண்டுகளாக என் கூட ஸ்டாஃபாக இருக்கிறாங்க. சிவா, கோகுலா சிஸ்டர், டாக்டர்ஸு, நிறைய பேர் என்னோட ட்ராவல் பண்ணுறாங்க. பார்த்தீங்கன்னா அவங்களும் என்னோட சந்தோஷமாக இந்த சேவையை செய்கிறாங்கங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். ஸோ மிக்க மகிழ்ச்சி சில விஷயங்களை உங்களோட பகிர்ந்துருக்கு. மிக்க நன்றி.